ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வெற்றிகரமாக டே 20ல் இருக்கோம். இன்னும் 10 நாள் தான் இருக்குது. எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்குங்கிறது தெரியல. ஒரு 8வது நாள் வரும்போதா இல்லை 7வது நாள் வரும்போதோ நான் வெயிட்டு செக் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் என்னை வெயிட்டே பார்க்காதுன்ட்டாரு. அதனால் நான் இதுவரை வெயிட்டே செக் பண்ணலைங்க. நான் எய்ம் பண்ணுறது எல்லாமே 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 30 நாளுக்கு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் இருக்கேங்க. எப்படியோ நம்மளுக்கு இதுக்கு மேலே வெயிட் கூடக்கூடாது, வெயிட் குறையணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து வெயிட் லாஸை கரெக்டாக கொண்டுட்டு போங்க. நம்மளுக்கு எவ்வளோ குறையுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எவ்வளோ குறைஞ்சாலும் ஓகே, நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகணும், அது மட்டும்தான். நம்ம உடம்புல இருந்து கொழுப்பு கரையணும், அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைச்சி நம்ம அழகி போட்டிக்கு போய் ப்ரைஸ் வாங்க போகிறதும் கிடையாது, மாரத்தானில் ஓடி நம்ம பெரிய மெடல் வாங்க போகிறதும் கிடையாது. நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டும்தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்லோவாகவே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு மாதத்தில் 10 கிலோ குறைச்சோம், 20 கிலோ குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு கரெக்டான டயட் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வெயிட், அதாவது நம்மளோட உடலில் உள்ள கொழுப்புகள் கரையாது. எப்போதுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குறையக்கூடியது வாட்டர் கண்டென்ட் தான் குறையும். அந்த வெயிட் வந்து ஒரு மாதத்துக்கு 40 நாளுக்கு தாராளமாக 5 கிலோலேருந்து 7 கிலோ வரைக்கும் குறையும். அது எதுவுமே நம்மளோட கொழுப்பு கிடையாதுங்க, எல்லாமே வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான். அது வந்து சரசரன்னு குறைஞ்சிரும். நம்மளுக்கு 40 நாளுக்கு சரசரன்னு நம்மளுக்கு வந்து 6 கிலோ குறைஞ்சிச்சு அப்படிங்கிறது நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ குறையிறது எல்லாமே, இப்போ நம்ம பாடியில் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபேட் லாஸ் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கும். அதனால நீங்கள் வந்து பொறுமையான வெயிட் லாஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்குமே சொல்கிறேன், எல்லாருக்குமே இனிமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அந்த 5 கிலோ 6 கிலோ சரசரன்னு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் 100 கிராம் 200 கிராம் 500 கிராம்னு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஐயோ என்ன இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு 1 கிலோ உங்களுக்கு குறைஞ்சாலும் ஓகே, பரவாயில்ல. ஒரு மாதத்துக்கு 1 கிலோ ஏறிச்சு அப்படிங்கிற இது இல்லாமல் 1 கிலோ குறைஞ்சிச்சுங்கிறது மாதிரி நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து வெயிட் லாஸை கொண்டு போகணும். இது வந்து நேற்று வச்ச உப்பு கண்டம் குழம்பு, அதை தான் மாமாக்காக முட்டை தோசை ஊற்றி காலையில் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்பு கண்டம் குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு சூப்பர் சிங்கர் வர போகிறாரு, அவர் பாடுறதை கொஞ்சம் கேளுங்க. முட்டையை பீடித்து நல்லாக தடவி எனக்கு தரப்போகிறார். அந்த தோசை டேஸ்டாக இருக்கிறதா இல்லையா சாப்பிட்டு பார்த்தா மாப்பிள்ளை கொஞ்சம் குசி ஆகிட்டாருன்னா இப்படி தான் அப்பப்போ வாயிலிருந்து பல விதமான பாட்டுகள்லாம் வந்து ஒழிச்சிட்ருக்கோம். எதையாவது கிண்டல் பண்ணி எதையாவது வந்து பாடிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி எனக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் செஞ்சுட்ருக்கேன். எனக்கு இன்றைக்கி ஓட்ஸ் எல்லாம் வேணாம்ப்பா, எக் தோசை வேணும், நேற்று வச்ச உப்பு கண்டம் குழம்பு இருக்குல்ல, எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது இருந்தாலும் வீணாக தானே போகும்னு சொல்லிட்டு சூடு பண்ணி மாமாவுக்கு மட்டும் உப்பு கண்டம் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால மட்டன் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, உப்பு கண்டமும் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஆசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது. அதனால் நேற்று வச்சதுங்கிறதுனால அதை காலி பண்ணுறதுக்கு நம்ம மன்னவருக்கு தூக்கி அந்த பழைய குழம்பை கொடுத்தாச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கீரை பொரியலும் அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஓட்ஸ் கஞ்சியும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மட்டன் குழம்பு இல்லை, உப்பு கண்டம் குழம்பு. என்ன குழம்பு? புரோட்டா செய்யணுமா? நான் நீங்கள் இவ்வளோ கம்பல் பண்ணுறதுனால தான் சாப்பிட்றேன். ஐயோ, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஹோட்டலில் போய் தின்னுட்டு வந்துடுறது, வீட்டில் சாப்பிடலாம். ஹோட்டல் தான் சாப்பிடுவேன். வித்தவுட் யூ ஹவ் ஐ எம் கோயிங். நான் பறந்து போய் சிடுன்னு மூஞ்சி வச்சிருக்காதீங்க. பாய், பார்த்து கவனம். நிக்கில் டக்குன்னு ஏறி உட்கார்றேன்னு படக்குன்னு திருவிட்டான் போல் இருக்கு. அதுக்காக தான் வந்து சிடுன்னு மூஞ்சி வச்சுருந்தாரு. அதான் புள்ள போகும்போது சிடுன்னு மூஞ்சி வச்சுருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈன்னு பல்ல கட்டி சிரிச்சிட்டு போகுது. எனக்கே அதை பார்க்கவும் சிரிப்பு வந்துருச்சு. வீட்டில் உட்காந்து பிள்ளைங்க ஏதாவது வம்பு பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படா ஸ்கூலுக்கு போவாங்கங்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டா வீடே ஏதோ வெறிச்சோடி இருக்கிற மாதிரி எப்படா பிள்ளைங்க வருவாங்கங்கிறது மாதிரி அவங்கள தான் மனசு தேடுது. என்ன பண்ணுறது, இதுதான் தாய் மனசு போல் இருக்குது. சரி ஓகே, நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறது மாதிரி வந்து காலையில் நம்ம செஞ்ச ஓட்ஸ் கஞ்சி கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கீரை பொரியல், நல்ல தேங்காய் பூலாம் திருவி போட்டு கீரை பொரியல் தான் சாப்பிட்டுக்கிட்டேன். இதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்படி தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.
டயட்டில் இருக்கும்போது கீரை நல்லா சாப்பிடுங்கங்க. அதுலேயும் முருங்கைக்கீரை சாப்பிட்றது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. 11 மணியை போல் ஒரு 10 வந்து பிஸ்தா கிட்ட எடுத்துக்கிட்டேங்க. பிஸ்தா மட்டும்தான் சாப்பிட்டேன், வேறு எதுவும் சாப்பிடல. அதோட ஒரு கிளாஸ் சுடுதண்ணியை குடிச்சிட்டு 11 மணிக்கு அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டேன். நான் மத்தியானத்துக்கு சமையலுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் எலும்பு சூப்பெல்லாம் வச்சு கொடுத்தா நல்லதுங்கிறது மாதிரி சொன்னாங்க. அதனால் சரி ஓகே, இன்றைக்கி வந்து எலும்பு எடுத்துகிட்டு வர சொல்லி இன்றைக்கி சூப் வைக்கலாம். ஏன்னா நேற்று வந்து உப்பு கண்டம் குழம்பு வச்சோம். அது வந்து அம்மா வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. அம்மா தான் ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது இல்லையா, சுகர் இருக்கிறதுனால. அதனால் அவங்க வந்து சாப்பிடல. நான் வந்துட்டு சரி இன்றைக்கி எலும்பு சூப் வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அம்மாவுக்கு எலும்பு சூப்பு வச்சு கொடுத்துட்டு அப்படியே முட்டை ஆம்லேட் தாங்க போட்டுக்கிட்டோம். இன்றைக்கி மதியானம் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான், வெரைட்டி இல்லை, சிம்பிள் தான். ஆனால் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா எலும்பு சூப்பெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை, முட்டை, எலும்பு சூப்பு, மட்டன் எலும்பு, நெஞ்செலும்பு, அப்புறம் இந்த எலும்பு இருக்குல்ல, நல்லி எலும்பு, இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதெல்லாம் கூட நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எலும்பு மட்டும் சொல்கிறேன், ஃபேட் அதிகமாக உள்ளவங்க நீங்கள் வந்து மட்டன் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா, நம்ம ஓவர் ஃபேட்டாக இருக்கும், மட்டன் சாப்பிட்லாமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மட்டன் எடுத்துக்கோங்க. ரெகுலராக எடுக்க வேண்டாம். ஆனால் எலும்பு சூப்பு வந்து நீங்கள் தாராளமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் குடிக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே கை கால் எல்லாம் வலி வரும், இடுப்பு வலி வரும், முழங்கால் வலி வரும். அதுலேயும் நம்ம ஃபேட்டாக இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுவோம். நம்ம உடம்பை குறைக்கிறதுக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. சரி, உடம்பை குறைக்கிறதுக்காக தான் எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கூட சேர்த்து நம்ம சத்தான ஆகாரங்களையும் எடுத்துக்கணும். நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வெயிட் லாஸில் இருக்கும்போது ரைஸ் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மதியானம் ஒரு வேளை தானே சிஸ்டர் நம்ம ரைஸ் சாப்பிட்றோம், அதுலேயும் ஒரு லிமிட்டடான குவான்டிட்டி தான் நம்ம எடுத்துக்கிறோங்கிறப்ப அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக நீங்கள் ஒரு வேளைக்கு வந்து ரைஸ் எடுத்துக்கலாம். காலையில் நம்ம வந்து பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இல்லைன்னா ஓட்ஸ் கஞ்சி, இல்லைன்னா மில்லட்ஸ் கஞ்சி, மில்லட் தோசை, மில்லட் இட்லி அந்த மாதிரி தானே சாப்பிட சொல்கிறோம். ஒயிட் ரைஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறோம். நார்மல் இட்லி தோசை வேண்டாம் அந்த மாதிரின்னு சொல்கிறோம். இட்லி தோசை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே 2 இட்லி, அது கூட ஒரு எக்கு, இல்லைன்னா ஒரு எக் தோசை, அந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால ஒரு வேளை வந்து மத்தியானம் கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரைஸ் சாப்பிடாம இருக்கவே முடியாது. என்னதான் நம்ம கொஞ்ச நாள் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவிங்ஸ் அதிகமாகி ஐயோ எல்லாரும் சாப்பிட்றாங்க, நம்ம மட்டும் சாப்பிடல, வீட்டில் குடும்பத்தோட எல்லாரும் வச்சு திங்கிறாங்க, நம்ம மட்டும் திங்கலைங்கிற மைண்ட் செட் வந்து நம்ம எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு கிரேவிங்ஸ் அதிகமாகி அள்ளி போட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இருக்கிற வெயிட்டை விட அப்புறம் இன்னும் வெயிட் வந்து ஓவர் ஆகிடும். அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் படிப்படியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகவும் லிமிட்டாக மத்தியானம் ஒரு வேளை நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. அப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடுச்சுங்க. அம்மாவுக்கு இடுப்பு வலின்னு சொன்னேன்ல, அந்த நரங்க வலிக்காகவும் முழங்கால் வலி வீக்கம் அதுக்காக தான் ஊருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த கொலையெல்லாம் வேக போட்டுட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் அம்மாங்க, அத்தைமாருங்கள் அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் வயசாகிடுக்கும், அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் கூட இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. அவங்களுக்காக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இதில் என்னென்ன வேக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப இலை, ஆரஸ்பதி இலை, மஞ்சனத்தி இலை, இன்னொரு இலை, ஒரு இலை ஏதோ ஒரு பட்டை சொல்லுவாங்க, அந்த பட்டை ஒன்று போட்டிருக்கேங்க. இந்த 4 ஐட்டங்களும் சேர்ந்து நல்ல ஒரு பெரிய சட்டி, சில்வர் சட்டியில் வந்து வேக வச்சுட்டேங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம், அது மூழ்கிற அளவுக்கு பாத்திரம் இருக்குதுன்னா அப்படியே கொப்பும் கொலையுமா பிடுங்கிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி வேக போட்டுருங்க. நல்லா அது வெந்து அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கி அந்த இலை எல்லாமே கருப்பு கலரில் மாறிடும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை இருத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் உங்களுக்கு வீக்கம் இருக்கிற இடத்துல, கைகால் வீக்கம் இருக்கிறது, இடுப்பு வலி இருக்கிற இடத்துல அந்த தண்ணியை நம்மளுக்கு அந்த மாசமாக இருக்கும்போது கொடுப்பாங்க இல்லையா, அடிச்சு விடுவாங்கல்ல நம்மளுக்கு அந்த இடுப்பு கிட்ட, பெரியவங்கெல்லாம் அடிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் தண்ணியை அடித்து கழுவுனீங்க அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு வந்து வீக்கம் வந்து நல்லா குறையும், இடுப்பு வலியுமே சரியாகும். நான் அம்மாவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு இப்போ முன்னை விட இப்போ வந்து பெட்டராகவே இருக்குங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஈவினிங் வந்து டீ காஃபி எதுவுமே குடிக்கலைங்க. மத்தியானம் எலும்பு சூப்பு குடிச்சோம்ல, அதனால இன்றைக்கி வந்து மல்லி, சுக்கு இதெல்லாம் வந்து தட்டி போட்டு, மல்லி, ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் தட்டி போட்டு ஒரு மல்லி டீ மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் வித்தவுட் சுகரில். அம்மாவுக்கும் எதுவுமே கொடுக்கல, அவங்க சாப்பிடாததுனால நானும் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரைன்னு எதுவுமே ஆட் பண்ணிக்கல. வித்தவுட் சுகரில் எதுவுமே ஆட் பண்ணாமல், ஹனி கூட ஆட் பண்ணாமல் ஒரு வந்து மல்லி சுக்கு டீ அதை வந்து குடிச்சுக்கிட்டேங்க. நைட்டுக்கு வந்துட்டு 2 சப்பாத்தி, அப்புறம் பன்னீர் கிரேவி வந்து பசங்களுக்கு வச்சுருந்தேன். கொஞ்சம் கொண்டக்கல்லையும் பன்னீரும் போட்டு கிரேவி மாதிரி பண்ணி பசங்களுக்கு வச்சுருந்தேன். அதில் 2 சப்பாத்தி எடுத்து
எடுத்து நான் சாப்பிட்டுக்கிட்டேங்க. அம்மாவுக்கு நல்ல கால் வீக்கம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு யாருக்காவது சுகர் இருக்குது இல்லை கை கால் வீக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கூட அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இன்றைக்கி டே போச்சு. 20th டே செம்மையாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நாளைக்கு 21st வீடியோவை நம்ம சூப்பராக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி உங்களை மாதிரி குண்டா இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் உதவியாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.